ஹலோ வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ நீங்கள் இன்னைக்கு இன்சைட் காஸ்மெட்டிக்கோட ஒரு ஃபுல் ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் மேக்கப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதோட ஃபைனல் லுக் தான் இது. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்சைட் பிராண்டில் ஒரு மேக்கப் டியூட்டோரியல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேக்கப் பண்ணலாமா, இந்த பிராண்ட் வாங்கலாமா வேணாமான்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போது நைக்காவில் தான் நான் ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இன்சைட்டோட ஃபுல் பிராண்ட் டியூட்டோரியல் தான் பண்ண போகிறோம், ஒன் பிராண்ட் டியூட்டோரியல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, மாய்ஸ்சரைசர்லாம் இன்சைட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தேன், நைக்காவில் எதுவும் எனக்கு அப்படி தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட நியூட்ரிட்ரெம் மாய்ஸ்சரைசர் நான் எப்போது எனக்கு என்ன ஃபேவரட்டோ அந்த மாய்ஸ்சரைசரையும் நான் என் ஃபேஸுக்கு போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 minutes கழிச்சு நான் இன்சைட்லேயே ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவா. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்மெல் வைஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோ நான் கார்ட்ஸில் தரேன், மேலே பாருங்கள். ஸோ இன்சைட்டோட நான் நைக்கா பிங்க் சம்மர் சேலில் வாங்கின ப்ராடக்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேயும் உங்களுக்கு தெரியும், ஸ்மெல் ஒரு மாதிரி ஒரு டியோட்ரண்ட் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் அடித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அடித்து காட்டிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல வரும்லாம் நான் நினைக்கவே இல்லை. இப்படி வந்துருச்சு, என்னோட லிப்ஸில் பட்டுச்சு. அதுவும் இரிட்டேஷனாக இருந்துச்சு. இல்லை எனக்கு தான் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அதை வாங்காதீங்க. இது ஒரு மாதிரியான டியோட்ரண்ட் ஸ்மெல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இல்லாமல் கூட நம்ம மேக்கப் பண்ணலாம். ஸோ கன்சீலருக்கு NC5ன்னு இன்சைட்லேயே இந்த கன்சீலரு. ஸோ இந்த கன்சீலர் டார்க் தான். இதுக்கு முன்னாடி ஒரு டியூட்டோரியலில் நான் NC3-4லாம் போட்டிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆச்சு, என் ஸ்கின் டோன்ல இருந்துச்சு. இதை பாருங்க, எனக்கு பார்த்த உடனே என்னடா இப்படி ஆயிடுச்சு, சொதப்பிடிச்சேன். இருக்கிறதுலே டார்க் ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். நான் பார்க்கவும் டார்க்காக தான் இருந்துச்சு, கையில் எடுக்கவும் டார்க்காக இருந்துச்சு. ஆனால் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெள்ளை அடிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன இது, இப்படி ஆர்டர் பண்ணி இன்சைட் என்ன சொதப்பிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா நமக்கு இப்படி வெள்ளை அடித்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் டார்க் ஷேட் வாங்கி ஃபர்ஸ்ட் டார்க் ஷேட் போட்டு அதுக்கப்புறமா இன்சைட்லேயே நம்மக்கிட்ட ஒயிட் ஷேட்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம் நான் நினச்சேன். ஃபவுண்டேஷன் எதுவும் என் ஷேடில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட் நான் என்ன பண்ணேன்னா, கன்சீலர் வச்சே மேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் கன்சீலர்ஸ் வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட கன்சீலர் இருக்குது, சிலதை ஆர்டர் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். பட் மற்றது எவ்வளோ நல்லா இருந்தது, இது நல்லாவே இல்லை. ஸோ இதை கவர் பண்ணுறது சரி, அடிச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு நான் எனக்கு தான் பார்க்க கண்ணாடியில் அப்படி தெரியுதா இல்லை கேமராலேயும் அப்படி தான் தெரியுதான்னு பார்த்தா கேமராவில் ரொம்ப மோசமாக தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்களும் வாங்காதீங்க. இந்த NC5 மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா மற்றதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. NC3 யூஸ் பண்ணியிருக்கேன், 4 யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என் ஸ்கின் டோனோட பிளண்ட் ஆச்சு. இது டார்க்கு. ஸோ எனக்கு போட்டால் டார்க்காக தான் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இது டார்க்காக தெரியாமல் ஒயிட் காஸ்ட் வந்த மாதிரி ஒயிட்டாக பளிச்சுன்னு பேய் மாதிரி இருக்கேன். ஸோ இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இந்த ஷேடை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இதை கவர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இன்சைட்லேயே எல்லாமே வர ஒரு 6 ஷேடு வர கன்சீலர் இருக்கும். ஸோ அந்த கன்சீலரை வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணேன். அதில் ஒரு ஆரஞ்சு ஷேடு வரும். ஸோ அதை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை பிளெண்ட் பண்ணிக்கலாமே சொல்லி இருக்க எல்லா எக்ஸஸையும் எடுத்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை அப்படியே பாருங்கள். ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதோட அந்த கவரேஜ் வைஸ் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஷேட் வைஸ் ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எடிட் பண்ணும் போதும் சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இன்சைட்லேயே நான் ஒரு 6 ஷேடு இருக்க கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஆரஞ்சு ஷேடு வரும். ஸோ இந்த நியூட்ரல் ஆக்க இப்போது ஒயிட்
டார்ட்டாக பேய் மாதிரி இருக்க என்னை வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேடாக மாற்றி கொஞ்சம் ஷேடெல்லாம் நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லி நான் ஈவன் ஆக்கிக்கிறேன். ஸோ ஒரு ஆரஞ்ச் ஷேட் எடுத்து தப்பானது எல்லாமே வந்து நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு ஷேடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இதை விட டார்க்காக தான் அந்த ஷேடு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் பிக் பண்ணி டேரெக்டாக இதை எடுத்து யூஸ் பண்ணாமல் அது யூஸ் பண்ணேன். ஏன்னா எல்லா டியூட்டோரியல்லையும் இதை நான் காட்ட தான் செய்கிறேன், இன்சைட்டோட பிராண்டு. ஸோ அது காட்டலான்னு பார்த்தா அது என்னை ரொம்ப சொதப்பிடுச்சு, எனக்கு நிஜமாகவே பிடிக்கல. ஸோ நான் அந்த ஷேடை எஸ்பெஷலி அந்த ஷேடை வந்து உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே என்னோட ஆல் ஓவர் ஃபேஸ் வந்து நான் இதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு க்ரீமி டைப்பில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா டாட்டா ப்ரஷ்லேயே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு பண்ணும்போது அது அப்சர்வ் ஆகும் தான், பட் ஒரு நல்ல லுக் கிடைக்கும். எனக்கு வந்து இந்த இன்சைட்டோட இந்த பேலட் கன்சீலர் போட்டோன்னே ஃபேஸ் வந்து ஓகேவாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதில் தெரிகிறத விட நமக்கு கேமராவில் தெரியுது நேர்லேயும் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக நீங்கள் லுக் பாருங்கள். ஸோ ஈவன் ஆயிடுச்சு. அப்போ பேய் மாதிரி அப்படி பூசின மாதிரி இருந்துச்சு. இது வந்து எனக்கு ஓகே, ஆரஞ்சு டோனு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஓகேவா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் நான் இந்த கவரேஜ் வர வரைக்கும் நான் மேக்கப் போட்டிருப்பேன் தான். ஸோ நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே நான் வரேன். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இன்சைட்லேயே ஹெச்டி கன்சீலர்னு இந்த டியூப் டைப் கன்சீலர் இருந்துச்சு. ஸோ இந்த கன்சீலர் வந்து இது நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒரு கன்சீலர் லைட் ஷேடு இது. ஸோ இந்த ஷேடோட ஷேட் நேம்லாம் எனக்கு தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ரேட்டு என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினேன், பிங்க் நைக்கா பிங்க் சம்மர் சேலில் என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினேன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டிங்காக வேணும்னு சொல்லி அந்த இடத்துலலாம் நான் வந்து போட்டுக்கிறேன். பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி போடுவோமே என்ன இதில் அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒன் பிராண்ட் டியூட்டோரியலாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கற்றுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி கற்றுக்கோங்க. ஸோ தட் நமக்கு கொஞ்சம் அஃபோர்ட் ரேஞ்சிலையும் இருக்கும், உங்களுக்கு கற்றுக்கவும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் பிளெண்டிங்க்கு குறை சொல்ல முடியாது, பிளெண்டிங் எல்லாமே ஓகே தான், ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக தான் பிளெண்ட் ஆச்சு. ஸோ அது வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்சைட்டை வந்து நான் குறை சொல்லணும்னு கிடையாது, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸ்மெல் வைஸில் அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கன்சீலர் வந்து ஏன் ஷேட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, கருப்பு ஷேடு அதாவது ஒரு டார்க் ஷேட், அது வந்து ரொம்ப ஒயிட்டிஷாக தெரியுதுன்றது தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி ஓகே தான் எனக்கு. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, பிகினர் டஸ்கி டு மீடியம் ஸ்கின்ல இருக்கீங்கன்னா இந்த சிம்பிள் லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறமா இன்சைட்லேயே பனானா லூஸ் பவுடர் இருந்துச்சு. ஸோ அந்த பவுடரை வாங்கிட்டேன். ஸோ அப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த பவுடரை என் ஃபேஸில் நல்லா ஹைலைட்டிங் பண்ணிக்கிற மாதிரி, இதை வந்து நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா உங்களோட ப்ரைடல் யூஸுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்கள் டெய்லி யூஸ்க்கும் இல்லை நீங்கள் செல்ஃபாக ஒரு ப்ரைடல் மேக்கப் போட்டுக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த பவுடரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். ஒரு ப்ரைடுக்கு நீங்கள் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இதை வந்து நம்ம ப்ரைடுக்கு போடலாமான்னா என்ன கேட்டால் நான் நோ தான் சொல்வேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு வர்த்தான பவுடர் கிடையாது. ஸோ இதை நம்மளோட செல்ஃப் மேக்கப்புக்கோ இல்லை ஒரு கெஸ்ட் மேக்கப்பாக நம்ம பண்ணிட்டு போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு போகிறோம்னா அப்போ போட்டுக்கலாம். ஸோ என்னோட அண்டர் ஐஸில் நல்லா பவுடர் வச்சு பேக் பண்ணிக்கிறேன், என்னோட நோஸில் பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட
மவுத்தை கவர் பண்ண ஏரியாவில் ஸ்மைல் லைன் விழக்கூடாதுன்னு அந்த இடத்துலையும் நல்லா கவர் பண்ணுறேன். எனக்கு ஐஸ்லேயும் ஐலெட்லேயுமே லைன்ஸ் வரும். ஸோ அந்த லைனும் வரக்கூடாதுன்னு சொல்லி என் ஐஸ்லேயும் பேக் பண்ண மாதிரி நிறைய போட்டுக்கிறேன் பவுடர். ஸோ என்னோட டீ ஜோன் எஸ்பெஷலி நான் டீ ஜோனை கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கெல்லாம் பவுடர் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு மெயினாக அங்கே தான் வேணும். அதுக்கப்புறமா நம்ம கான்டோர் எதுவும் பண்ணாததுனால கான்டோர் ஃபினிஷ் கிடைக்கணும்னு சொல்லி நான் பவுடரையே கான்டோர் பண்ண மாதிரி லைக் பவுடரை வச்சு ஒரு லிஃப்ட் பண்ண மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் எடுத்து பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் என்னோட மேக்கப்பை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா எக்ஸஸ் பவுடரும் வந்துடும். ஸோ இப்படி இருக்கட்டும். இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா நல்ல பவுடரை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு சேம் அதே ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவை வந்து நான் வந்து போடுறேன். ஸோ எனக்கு என்ன இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயில் வந்து எல்லா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் மேக்கப்பை வந்து செட் பண்ணுவோம். இது வரைக்கும் பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் யூஸிங் த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எனக்கு என்னமோ மேக்கப் வந்து லைட்டாக எங்கேயோ போகிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிப்பேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எல்லா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் அந்த மேக்கப்பை ஹோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வைக்க தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ஸ்ப்ரே எப்படி இருந்துச்சுன்னா நம்ம மேக்கப்பை கலைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இந்த ஸ்ப்ரேவை வந்து பிஃபோர் மேக்கப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனே தவிர்த்து ஆஃப்டர் மேக்கப் இதை யூஸ் பண்ணாதீங்க. மொத்தத்தில் இந்த ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ட்ரை ஸ்கின்க்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. எனக்கு வந்து பிடிக்கவும் இல்லை. அந்த நான் கை வச்சு பிளெண்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த நோஸ் ஏரியாவில் போக ஆரம்பிச்சிச்சு. வேறு எந்த ப்ராடக்ட்டும் எனக்கு போகாது. எந்த ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டாலும் போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்றது வந்து மேக்கப்பாக போக வைக்குது. ஸோ எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என்னோட நோஸே பார்த்தா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்லைட் டிஃப்ரெண்ட் என்னோட நோஸில் அந்த போன் ஏரியாவில். நான் வந்து ப்ளஷ்ஷை வந்து க்ரீம் ப்ளஷ் வந்து போட மறந்துட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன் பவுடருக்கு மேலே நான் வந்து போட்டுக்கிறேன். ஒன்றும் ஆகாது. ஸோ நான் பவுடர் மேலே அந்த க்ரீம் ப்ளஷ் போடுறேன். இந்த ப்ளஷ்ஷை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இதையுமே சொல்கிறேன்னே என் ப்ரைடல் யூஸ்க்கு நான் இது யூஸ் பண்ணுவேன்னா நோ. பட் என்னோட செல்ஃப் மேக்கப்புக்கோ என்னோட மேக்கப் டியூட்டோரியல்ஸ்க்கோ அப்கமிங்கில் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன் வெறும் ப்ளஷ் மட்டும் நான் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னா அப்போவும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வந்து இப்போ சும்மா ஒரு ப்ளஷ் போட்டு காம்பேக்ட் போட்டு வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு லைனரோ லிப்ஸ்டிக்கோ போட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ போகிறீங்கன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இன்சைட்லேயே வந்துட்டு இந்த ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பேலட் வந்து நான் பார்த்தேன். ஸோ இதையுமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இது எல்லாமே நான் நைக்காவில் தான் வாங்கினேன். எடுத்தோடனே அந்த டப்பா காட்டினேன் பார்த்தீங்களா அந்த பாக்ஸில். ஸோ அதில் வந்து ஒரு சாஃப்ட் பிங்க் மாதிரி இந்த ப்ளஷ்ஷை வந்து நான் எடுத்து என்னோட சீக்ஸில் நல்லா போட்டுக்கிறேன். ஸோ இதுவுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இல்லை, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஓகே அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு 10க்கு 8 அந்த மாதிரி கொடுக்கலாம். 10 out of 10 கொடுப்பேன் நானும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. பட் எனக்கு நிறைய பிக்மெண்டட் எடுத்து ஒரு ஸ்வைப்லேயே ஃபேஸில் போட்டால் நல்லா பிக்மெண்டடாக அழகாக போய் செட் ஆனோம். நான் நிறைய வாட்டி ப்ரஷ்லேயே நிறைய டைம்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் என் ஃபேஸில் போட்டால் தான் அந்த பிக்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ வந்து நான் ஆல்ரெடி மேக்கப் முன்னாடியே ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ பட் இப்போ ஃபவுண்டேஷனும் பவுடரும் பட்டிருக்குமேன்னு சொல்லி அந்த ஏரியாவை மட்டும் அகெயின் ஒரு வாட்டி ஃபில் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் அந்த பவுடர் பட்டு இருந்ததோ ஃபில் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஐஷேடோவுக்கு போகிறோம். ஐஷேடோவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதே சேம் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பேலட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேலட்டை வச்சு நான் வந்து என்னோட ஐஷேடோ போட்டுக்கிறேன். ஸோ என் ஐஷேடோவுக்கு வந்து ஒரு பீச் கலர் மாதிரி பிங்க் அண்ட் பீச் மாதிரி கலரை எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஸோ என்னோட ஐஸ்க்கு ஏன்னா நான் எந்த ஐஷேடோ பேலட்டும் வாங்கலை இன்சைட்டில். அது நான் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு இன்சைட்டில் வாங்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ தட் நான் வாங்கலை. ஸோ அந்த ப்ளஷ் பேலட்டே நம்ம வாங்கிட்டோமே அதையுமே வந்து நம்ம ஐஷேடோவாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன், பெனிஃபிஷியலாக காட்டணும். இத்தனை ப்ராடக்ட் கொச நிறைய ப்ராடக்ட் வாங்காமல் ஒரு ஃபியூ ப்ராடக்ட் வாங்கி வச்சு அந்த ஃபியூ ப்ராடக்டில் நம்ம எப்படி வந்து ஒரு ஃபேவலஸான மேக்கப் போடலாம். அதாவது ஒரு மீடியம் கவரேஜ் மேக்கப்போ இல்லை ஒரு சிம்பிள் சட்டில் ஸ்கின் லைக் கவரேஜ் மேக்கப் கூட நம்ம எப்படி போடலான்னா அதுக்கப்புறமா அதே பேலட்லேருந்து ஹைலைட்டரை எடுத்து
நான் போட்டுக்கிறேன். ஒரு மாதிரி நார்மல் கோல்டு, ரொம்ப லைட் கோல்டு கலர் மாதிரி இருந்த ஒரு ஹைலைட்டரை எடுத்து போட்டுக்கிறேன். இந்த ஹைலைட்டருமே ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு டெய்லி யூஸ்க்குன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரைடல் யூஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இதை வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் அதையுமே என்னோட ஹைலைட்டாக ஆப்பிள் ஆஃப் த சீக், நோஸ், அதுக்கப்புறமா என்னோட ஃபோர்ஹெட், அப்புறமா சின் அங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் இது இன்சைட்லேயே ஐலைனர். ஸோ இந்த ஐலைனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுலேயே வந்து மேட் அண்ட் கிளாஸ் இருந்துச்சு. இது நான் மேட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்மெல் வைஸ் எனக்கு பிடிக்கல. ஆனால் ஐலைனரை சொல்லணுன்னா பக்கா ஐலைனர், வாட்டர் ப்ரூஃபு. மோஸ்ட்லி மேட் லைனர்ஸ் வந்து ரொம்ப வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. ஆனால் இது என்னங்க இப்படி வாட்டர் ப்ரூஃப், 2 நாள் நானும் என்னென்னமோ பண்ணேன், அழியவே இல்லை. என் கண்ணில் சூப்பராக ஸ்டே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அழியக்கூடாது, நீங்கள் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கீங்க, வாட்டர் ப்ரூஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐலைனரை வாங்கலாம். உங்கள் ப்ரைடல் யூஸ்க்கு கூட இந்த ஐலைனரை வந்து யூஸ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஒரு 50 ருபீஸோ சம்திங் என்னமோ தான் இருக்கும், அது எனக்கு ரேட் தெரியல. ஸோ ஆனால் இது இவ்வளோ சூப்பரா அப்படின்னு நான் மஸ்காரா எதுவும் வாங்கலை. இதே ஐலைனரே வந்து மஸ்காராவாக நான் என்னோட லேஷஸில் வந்து அப்படியே போட்டுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நான் மஸ்காரா எப்படி நம்ம போடுவோமோ அந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். ஸோ ஒரு லைட்டான இது. அப்புறமா இந்த ஒரு தப்பை பண்ணேன், கண்ணில் பட்டுருச்சு, அந்த ப்ரஷ் வந்து பட்டுச்சு. அதுக்கப்புறமா அதை டஸ்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டேன். மஸ்காராலாம் நம்ம போடலன்றதுனால ஐலைனர் போட்டதுலேயே ஸோ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஐலாஷ் கலரை வச்சு கேர்ள் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓகேவா இருந்துச்சு. ஒரு மஸ்காரா போட்டால் என்ன லுக் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஐலாஷ் வந்து கேர்ள் ஆகி ஒரு நல்ல கொஞ்சம் போல்டாகவே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து நான் 2 லிப்ஸ்டிக் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இந்த மாதிரி டைப்பாக ட்விஸ்டட் டைப்பாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து மேட் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா பட்டரியாக இருக்குது. ஆனால் நான் பிக் பண்ண ஷேடு ஒன்று, அது வந்திருக்க ஷேடு ஒன்று. நான் வந்து அடுத்த போட போகிற லிப்ஸ்டிக் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டார்க் ஷேடு, ஒரு ஆரஞ்சு ஷேடாக நான் வாங்கியிருந்தேன், பிக் பண்ணேன் அங்கே செலக்ட் பண்ணும்போது. அது வந்திருக்கிறதும் ரொம்ப மோசமான ஷேடு. இப்போ காட்டுற ஷேடு மாதிரி நான் பிக் பண்ணியிருந்தேன். அது வந்ததும் அந்த மாதிரி லைட் ரொம்ப பட்டரியாக நல்லா இருந்துச்சு. ஒரு டெய்லி ரொட்டீனுக்கு வந்து நான் அதை போட்டுப்பேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதை போட்டு காட்டுறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு இன்சைட்லேயே திருப்பி எல்லாமே இன்சைட் தான். ஃபர்ஸ்ட் காட்டினதும் இன்சைட் தான், அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஷேட் தான் மாற்றி வந்திருக்கு, அதாவது நல்லா வரல. இது வந்துட்டு இன்சைட்லேயே நம்ம மேட் லிப்ஸ்டிக். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதாவது நான் போட்டு நான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு நான் இது பண்ணி பார்த்தேன். எனக்கு லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் ட்ரை ஆக ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் லேட்டர் பார்த்தா அது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வாட்டர் ப்ரூஃபாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் எதில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியலனா இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேட்ஸும் இருக்குது. ஸோ இதான் என்னோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.